வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதுனால சண்டே மதியம் லஞ்ச் வந்து வெளியில இருந்து வாங்கி தாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேற வீடு கொஞ்சம் கிளீனிங் எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் அடுப்பும் வந்து சர்வீஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கடையில தாங்க சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவுச்ச முட்டைலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க வேணா நல்லா இருக்குங்க. என்னோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏதோ என்னடோன்ற மாதிரி இருந்தது. சுத்தமா பிரியாணிலாம் எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது. காஞ்சு போனது மாதிரி. என்னமோடா நானே டயட் பண்றது போறேன் நாளையில இருந்து. சரி நீங்க ஆசையா சாப்பிடலான்னு பார்த்தா நமக்கே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குங்க. ஏதோ வாங்கிட்டோமேன்னு வந்து எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேங்க. என்ன பண்றது பாருங்களேன். டெல்லியில வந்து நம்மளோட தமிழ் சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு நல்லாலாம் கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. கவனையும் டியூஷன்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். அம்மாச்சி வந்து அந்தா செய்தது ஆப்பிரிக்கன் ரெசிபி, ஒரு பண்ணு மாதிரி செம்ம டேஸ்டியா இருக்கும். இதை சாப்பிட்டு தாங்க மனசை ஆத்திக்கிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து டே போச்சு.